சேம் திமுக ஆட்சியில் எல்லாம் செஞ்சுட்டாங்க பட்டியலின மக்களுக்கு அப்படின்னா செஞ்சதை சொல்லி காட்டினாங்க. நீங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதிகளிலேருந்து இவ்வளோ வேற பெரிய ஆள் ஆக்கிட்டீங்க அப்படின்னு பட்டியலை நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உலகத்துக்கே தெரியும் பட்டியலின மக்களுடைய தோழன் திமுகன்னு. நம்ம தோழர் ரவிச்சந்திரனுக்கு மட்டும் அது தெரியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இல்லை திமுக மேலே தனிப்பட்ட கோபதாபங்கள் அவரை திமுக விமர்சனம் செய்ய வைக்குதான்னு தெரியல. பட்டியலின மக்கள் அப்படின்னாவே திமுக தான் தோழனுங்கிறத விடுதலை சிறுத்தைகள் பல ஆண்டு காலம் ஒத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2017 2026 வரை எங்களோடு தோழமை கொண்டு இருந்து ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புறமாக ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக தமிழக தான் பொது தொகுதி கேட்டால் கூட தரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன விசிகா தான் கமெண்ட் பண்ணாங்க நம்ம நியூஸ் 7 தமிழ் விவாதத்தில். அதாவது தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதி ஒதுக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில் வெளிவர தகவல்களை வச்சு நீங்கள் திமுக பட்டியலினத்துக்கு எதிரானதுன்னு முடிவுக்கு வர முடியாது. தேர்தல் நேரத்தில் 21 கட்சி கூட்டணி, 21 கட்சியும் சமாளிக்கக்கூடிய திறன் திமுகவுக்கு வேணும். 21 கட்சியும் திருப்திப்படுத்தணும். அப்போ ஒரு சில தொகுதிகளை கொடுக்க முடியாமல் போச்சு. அதே சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஆலூர் ஷானவாஸ் அங்கே நின்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவொடனே ஏன் இன்னைக்கு வெற்றி பெற்று சமூக பட்டியலின சமூகம் இல்ல நீங்க ஆலூர் ஷானவாஸ் இன்னைக்கு சமூக நீங்க அது 2 தொகுதி 6 தொகுதியில 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல பட்டியலின சமூக மக்களுக்கான தொகுதி இல்லை, பொது தொகுதியை விசிகாக்கு ஒதுக்கணும். அதில் அவங்க ஆலூர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதில் போய் திமுக நீங்கள் பொது தொகுதியில் பட்டியலின மக்கள் நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உட்கட்சி, அவங்க நிறுத்துறாங்க. திமுக எங்கே நிறுத்தியிருக்காங்களா பொது தொகுதியில் பட்டியலின மக்களை? நிறுத்துவாங்க இல்லை நிறுத்தியிருக்காங்களா? அதாவது 1949 ஆரம்பித்த இயக்கம் இன்னைக்கு 2026 75 ஆண்டு காலத்தில் பட்டியலின மக்களை பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. திமுகவில் உள்ள பட்டியலின மக்கள் பொது தொகுதியை திமுகவிடம் கேட்கவில்லை, அதனால் திமுக ஒதுக்கலை. திமுகவில் பட்டியலின மக்கள் உறுப்பினராக இருப்பவர்கள் பொது தொகுதியை கோரினால் நிச்சயமாக ஒதுக்குவாங்க. அந்த மாற்றம் தலைமையில ஒரே நிமிஷம் சீட்டு ஒதுக்குறது தலைமையுடைய பொறுப்பு. ஆமா, சீட்டு கேட்கணும்ல, தானா ஒதுக்க முடியுமா? விண்ணப்ப மனு விருப்ப மனுன்னு ஒன்று எதுக்கு வைக்கிறாங்க? விருப்ப மனு கொடுத்து விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு கொடுக்கணும். அதே போல பட்டியலின மக்கள் யாரும் பொது தொகுதியில் திமுகவில் விருப்ப மனு கொடுக்கவில்லை, அதனால் திமுக கொடுக்கல. இதனால திமுகவை நீங்க குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படி யாராவது ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, நிரூபிங்க. ஏன் அப்படி கேட்கல சார்? இது வரைக்கும் கேட்கல, அவங்க கேட்கல. அது கேட்காத மக்களை தானே கேட்கணும். திமுக கேட்டீங்கன்னா மாற்றம் அப்படி திமுகக்குள்ள உருவாகல அப்படி சொல்லி அப்படி கிடையாது. அதாவது திமுக என்னைக்குமே பட்டியலின மக்களோட தோழன் ஆரம்பிச்சு 42 தொகுதி இருக்கு சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்து 7 தொகுதி இருக்கு. இந்த 7ஐயும் தாண்டி வேற தொகுதிகளுக்கு அந்த மக்கள் கேட்கவே இல்லை, கேட்கல. இப்ப அப்படி சொல்றீங்கல்ல, அதான் திமுக ஃபார்ம் பண்ணி இல்ல திமுகவை கேள்வி கேட்கறீங்கல்ல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எந்த பொது தொகுதியை கொடுத்துருக்காங்க? ஒரு தொகுதி சொல்லுங்க, ஒரு தொகுதி சொல்லுங்க. அவங்க ஒரு மிஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் அவங்க பட்டியல் இனத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்றவங்க தான் வந்திருக்காங்க. அதே போல அதிமுக ஒரு முறை தலித் எழில்மலைக்கு திருச்சியில் ஒதுக்குனாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஒதுக்குனாங்க பொது தொகுதியை. ஏன்னா அப்போ தலித் எழில்மலை விருப்ப மனு கொடுத்தாங்க. அதே போல திமுகவில் யாரும் பட்டியலின மக்கள் பொது தொகுதியை கேட்கவில்லை, அதனால் திமுக ஒதுக்கலை. விருப்பப்பட்டால் தான் ஒதுக்க முடியும். விருப்ப மனுன்னு எதுக்கு ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க தேர்தலில்? அதே போல தோழர் சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் திமுக செய்யலை அப்படின்னு. என்ன, இந்த ஆதவ அர்ஜுனாவும் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை தெளிவில்லாமல் எல்லாவற்றுக்கும் எந்திரித்து அந்தந்த துறை அமைச்சர் பதில் சொல்வதற்கு பதில் இவர் பதில் சொல்கிறார். அப்படி சொல்பவர் ஒன்றை மறந்து விட்டார். இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆளுகின்ற கட்சி மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய எதிர்க்கட்சி திமுகவை குறை சொல்லிக்கிட்டே சட்டமன்றத்தை நடத்துறதா? எதை கேட்டாலும் நீங்கள் என்ன அதாவது கேள்வி கேட்பது எதிர்க்கட்சிகள் வேலை, பதில் அளிப்பது ஆளுங்கட்சியினுடைய வேலை. ஆனால் இப்பொழுது மாறி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆளுங்கட்சி கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எதிர்க்கட்சி திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சதுன்னு பட்டியலிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட விவாதம் நடக்கக்குள்ள ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து திமுக என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எந்திரிச்சு தொல்குடி திட்டத்தை கொண்டு வந்தோம், நானிலம் திட்டத்தை கொண்டு வந்தோம்,
அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம். அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ உறுதிமொழி நாளாக அறிவிக்க வைத்து அனைவரையும் உறுதிமொழி எடுக்க வைத்தோம். சென்னையிலே அம்பேத்கர் மணிமண்டபம் அமைத்தோம். சிதம்பரத்தில் இளையவர்மாளுக்கு மணிமண்டபம் அமைத்தோம் அப்படின்னு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் கேட்டதான். அதன் மூலமா எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் உருவானாங்க, எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவானாங்கிற ஒரு பட்டியலை சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும், நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த பட்டியல் இன்னைக்கு அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாணவரும் வெளிநாட்டில் படிப்பதற்கு 36 லட்சம் அதை படிச்சுட்டு எத்தனையோ மாணவர்கள் பேட்டி கொடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். நான் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். என்ன 2024 தானே அது வந்ததா சொல்லியிருக்கு. அப்போ 2 வருஷத்துக்குள்ள வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இங்கே எப்படி ஆயிருப்பான்? எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. அதாவது 2024 திட்டம் வந்தது. 1 வருட பிஜி கோர்ஸ் இருக்கு, படிச்சுட்டு வந்திருக்காங்க. எத்தனையோ பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவை எடுத்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் திமுகவை குறை சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். திமுகவை எவ்வளோ நாள் தான் குறை சொல்லுவீங்க? இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு தமிழக வெற்றி கழக அரசு. அதை மறந்துட்டு மீடியாவும் சரி, இந்த மாதிரி விவாத பங்கேற்பாளர்களும் சரி, அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, ஆளுகின்ற அமைச்சர்களும் சரி, எவ்வளோ நாள் தான் திமுகவை குறை சொல்லி ஓட்டுவீங்க? எல்லா திட்டங்களும் நிறைவேற்றியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்கள் கோபுரத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக குடிசை மாற்று வாரியம் என்பதை ஒன்றை 70களிலே கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை மறந்துட்டீங்க. 70ல என்ன திட்டம் கொடுத்தாருன்னு கேட்குறீங்க. இன்றைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை விட வேற எந்த கட்சியும் எந்த திட்டத்தையும் கொடுக்கல. இன்னைக்கு 67 அறிவிப்புகள் வெளியிட்டார வன்னி அரசு. 67 அறிவிப்புகள்ல 60 அறிவிப்புகள் திமுக கொண்டு வந்த திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் அல்லது அந்த விலைவாசிக்கு ஏற்ப விலை உயர்வு. குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிறது SC/STக்காக கொண்டு வரப்பட்டதா, ஏழ்மை நிலையில் வைத்து கொண்டு வரப்பட்டதா? இத்தனைக்கு கம்மியாக வருமானம் இருந்தால் உனக்கு அங்கே நீ அப்ளை பண்ணலான்னு வந்ததா, அல்லது SC/ST இருந்தால் தான் உனக்கு ஸ்லம் கிளியரன்ஸில் முதல்ல இடம் கொடுப்பேன்னு கருணாநிதி ஐயா சொன்னார். அப்படி இருந்ததுன்னா அதில் அதிக பலன் அடைந்தது பட்டியலின மக்கள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, வாங்க நானும் நீங்களும் உடனே பீச் ரோட்டில் இருக்கிற ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு போவோம். தமிழ்நாடு ஹாபிடேட் டெவலப்மெண்ட்னு வச்சுருப்பாங்க. அங்கே இஸ்லாத் சகோதரர்களுக்கு எத்தனை பேருக்கு மோடி வீடு கொடுக்கப்பட்டதுன்னு என்னால் சதவீதம் சொல்ல முடியும். உங்களால் ஸ்லம் கிளியரன்ஸில் சொல்லவே முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், சினிமாவில் காட்டப்பட்டதே அங்கே சேட்டு வாடகைக்கு வந்துடுவான். அங்கே பணக்காரன் தனக்கான வீலையை வாங்கிப்பான். ஐயா எனக்கு தெரிந்து நல்லக்கண்ண ஐயா கேட்டதும் குமரி ஆனந்தன் ஐயாவுக்கு கொடுத்ததும் மிகப்பெரிய ஒரு விஷயம். மற்றபடி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு SC/STக்கானது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சிரிச்சா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அதாவது நண்பர் என்னோட வந்தார்னா நேராக அந்த அலுவலகத்துக்கே சென்று விவரங்களை சேகரித்தா தெரியும். அதனால் திமுகவை பட்டியலின மக்களுக்கு விரோதியா கட்டமைப்பதற்கு நண்பர்லாம் உதவி செய்யறாரே ஒழிய உண்மை நிலை திமுக அரசுல பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வாக்குகள்லாம் இந்த முறை தாவேக்காக இல்ல, அதுவும் தவறான தகவல். பட்டியலின மக்கள் எப்பொழுதும் போல் வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க வாக்கெல்லாம் ஒன்றும் மாறவே இல்லை. திமுகவுக்கு ஆதரவாக தான் வாக்களித்திருக்காங்க. திமுகவும் பல பட்டியலின தொகுதியில் வெற்றி பெற்ற 60 தொகுதியில் திமுகவும் ஒரு சில பட்டியலின தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. கோவிச்செழியன் போன்றவர்கள் திருவிடமதுர் தொகுதியில் 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தென்காசி பக்கம் ராஜாங்கிறவர் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இது ஏதோ திமுகவுக்கு எதிராக பட்டியலின மக்கள் சென்று விட்டார்கள் என்பதெல்லாம் மடைமாற்றும் விஷயம். அதெல்லாம் இல்லை. அவர்கள் பட்டியலின மக்கள் என்றும் திமுகவோடு தான் இருக்காங்க. திமுக அவர்களுக்கு தோழன் என்பது உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தோழர் ரவிச்சந்திரனுக்கு இல்லை தெரியாம போனதான் ஆச்சரியமா இருக்கு. கடந்த 5 வருஷ காலகட்டத்தில் உங்களை நாங்கள் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான், இந்த பதவிக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுற அரசியலை தான் பண்ணாங்க. பட் இதெல்லாம் அம்பேத்கர் சட்ட வடிவமைப்பிலே கொண்டு வந்துட்டாரு. இது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத நாங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிறத முன்னிறுத்துறாங்க அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறாரு. அதான் நாங்கள் தான் செஞ்சோம்லாம் முன்னிறுத்தல, இல்ல நாங்கள் முன்மாதிரியாக திகழ்கிறோம்னு சொன்னோம். இல்ல நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்கோம், அதை அடுத்தவர்களும் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் சொல்லப்பட்டதே ஒழிய எங்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கு சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது திமுகல முன்னணி தலைவர் இது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு பயன்படுத்தி இருக்காரா இந்த பதவி? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படியா? எனக்கு தெரியல, என் நாலேஜுக்கு வரல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி யாரும் சொல்லலை. இந்த பதவியில் இவர் இருக்கிறது நாங்கள் போட்டது அப்படிலாம் சொல்லலை. அது மாதிரிலாம் திமுகவில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. உங்களுக்கு யாருக்காரு ஞாபகம் இருக்கா சார்? பூவை ஜான் சாருக்கு RS பாரதியா? பொன்முடி கூட சொன்னார். ஆமாம், இல்லை பாரதி தான் RS பாரதி பொன்முடி சொன்னது. இவர் கூட துரைமுருகன் ஐயா கூட என்ன சொன்னாருன்னா, இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு, நீங்க அவர் மட்டும் இல்லைங்க, கொண்டு சினிமாக்கு போகலாம் சொல்றேங்க. அதாவது RS பாரதி வெளிப்படையா சொன்னாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பெரும்பான்மை மக்களுடைய நினைப்பு அது
சிந்தனையே அதை தான் இருக்குது. ஒரு பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எதாக இருக்கட்டும், அவங்களுடைய சிந்தனையே இந்த மாதிரி தான் இருக்குதே ஒழிய RS பாரதி ஸ்போக்ஸ் பர்சனா வந்திருக்காரு. வரி மட்டும் ஒரே ஒரு வரி மட்டும் கேட்குறேன். இப்போ திமுக வந்து நிறைய கேஸ் நடத்தியிருக்கு, மக்களுக்காகவும் தங்களுக்காகவும் நடத்தியிருக்கு. அங்கே வந்து SC ST சார்ந்த ஒரு வக்கீல் வந்து வாதிட்டாரு. அவருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வழக்கை நடத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய தகுதி இருந்தது, நாங்கள் செய்ய வைத்தோம் அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் திமுக வைத்த வக்கீல்களில் இத்தனை SC ST இருந்தாங்கன்னு சொல்ல முடியும்னா எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி. அதாவது வக்கீல் டாக்டர்லாம் ஜாதி பார்த்து செய்ய முடியாது. சரி, ஜாதி இல்லை, ஒரு விஷயம் தவறா பேசுற பிரிவு தானே. ஓகே. அதுல வந்து வழக்கறிஞர் தொழில் என்பது ஒரு வக்கீல் வைக்கிறதுங்கிறதுலாம் அதுலலாம் ஜாதி பார்த்து இடஒதுக்கீடு வந்து, அதாவது வழக்கறிஞர் படிப்புக்கு இடஒதுக்கீடு வைக்கலாம். இந்த கட்சி இந்த ஜாதியை சேர்ந்தவரை வைக்கணும்லாம் எந்த கட்சியையும் சொல்ல முடியாது. அரசுல வந்து அதிக அளவுல இன்னும் சொல்ல போனா எங்க மாவட்டத்தில் நடந்ததே சொல்றேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் சென்ற முறை 2021 முதல் 26 வரை மயிலாடுதுறை மாவட்ட அரசு குற்றவியல் வழக்கறிஞராக இருந்தேன். எங்களுடைய மாவட்டத்தில் 7 போஸ்ட் மொத்தம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டு. அதில் 4 போஸ்ட் வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்டது மயிலாடுதுறையில் மட்டுமே. மயிலாடுதுறை மாவட்ட அரசு நான் குற்றவியல் வழக்கறிஞர்னா அருள்தாஸுங்கிறவர் மயிலாடுதுறை மாவட்ட அரசு உரிமையியல் வழக்கறிஞர், அவர் டிஸ்ட்ரிக்ட் GP. அந்த மாதிரி 7 போஸ்ட்டில் 4 போஸ்ட் பட்டியலின மக்களுக்கு கொடுத்தது. அதனால் பட்டியலின மக்கள் உயர்வுக்கு பாடுபடுவது திமுக என்பதற்கு மயிலாடுதுறை மாவட்ட அரசு வழக்கறிஞர் நியமனத்திலே சொல்லலாம். அதை இப்போ கூட தமிழக வெற்றி கழகம் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த அளவுக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கவில்லை. சரி, அதாவது கோவிச்செழியன் என்ன செஞ்சார்னு கேட்டார். கோவிச்செழியன் அவர்கள் தான் இந்தியாவிலே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை உயர்கல்வித்துறை அமைச்சராக திமுக நியமித்தது முதல்ல. ஆமாம், இந்தியாவிலே பட்டியலினத்திலிருந்து எந்த உயர்கல்வித்துறைக்கு எந்த மாநிலத்திலையும் நியமிக்கல, திமுக தான் நியமிச்சது. கோவிச்செழியன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி திருவிடமருதூர் என்ற ஒரு சிறிய ஊரில் வந்து அவருடைய பெருமுயற்சியால் ஒரு அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டு இன்றைக்கு 3000 மாணவர்கள் அங்கே படிக்கக்கூடிய அளவில் அந்த தொகுதியை முன்னேற்றிருக்காரு. அதனால் திமுக எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் பட்டியலின மக்களுக்கு உயர்வதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எங்களுக்கு மக்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும், 2 தினங்களுக்கு முன்பு கூட திமுகவுடைய தலைவர் நமக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நாம் பணியாற்ற வேண்டும், நம்மை தேர்ந்தெடுக்காதவர்களுக்கும் நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் என்றைக்கும் பட்டியலின மக்கள் உயர்வுக்காக திமுக அயராது பாடுபடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 75 வருஷத்துல ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. 75 வருஷத்துல பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர உயர்கல்வி அமைச்சரா இப்பதான் ஆக்கியிருக்காங்க. அவங்க 67ல இருந்து ஆட்சியில் இருந்த பிறகும் இல்லை, 67லேருந்து தொடர்ந்து சத்யவாணி முத்துக்கு முக்கியமான துறை கொடுத்தாங்க. அந்த மாதிரி பல இப்போ ஏதோ இந்த ஆட்சியில் தான் வந்து பட்டியலினத்திலேருந்து அதிகமாக அமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை தவிர நீங்க உயர்ந்ததுன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையை தவிர வேற துறையை கொடுத்தது இல்லைன்னா ஒரு ரீல்ஸ் போட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்ற அமைச்சரவையில் கணேசன், மதிவேந்தன், கோவிச்செழியன், கயல்விரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் இருந்திருக்காங்க.